வடிவு புதுசா ஒரு சேலை வாங்கிட்டு வந்து வச்சிருந்தனே, கட்டிக்கலையா? ஏனுங்க இப்ப ஊடு இருக்கிற நிலைமையில என்ன புதுசு கட்டிட்டு திரி சொல்றீங்களா? அட அண்ணாடுமா கட்ட சொல்றேன். கண்ணால நாளாச்சுன்னு வாங்கிட்டு வந்தா போ, போய் புதுசு எடுத்து கட்டிட்டு அப்படியே பூ வச்சுட்டு வா. நல்லா இருக்குதுங்க. பொழைக்க வந்த பிள்ளைக்கே பொழுது விடியாம கிடக்குது. வாரிசுக்கு பெத்த மகன் வாசப்படி ஏறாம இருக்கிறா. இத பத்தி எல்லாம் நினைக்காம நரைச்சு போன கழுவிய நலுங்கு பட சொல்றீங்களா? யாருல கிளவி நீயா? கண்ணால மாதிரி 28 வருஷமான மாதிரியா இருக்கிற, வயசே 28 மாதிரி வில்லங்கமே இல்லாம ஆனா பேசிட்டே இருக்கிற. போ, கொண்டாடுங்கோ, ஜம்முன்னு கொண்டாடுங்கோ. பெத்த மகன் சந்தோஷம், கட்டி வச்ச மருமக வெரி வெரி சந்தோஷம். நீங்களும் வெரி வெரியா கொண்டாடுங்கோ. ஏய் கார்த்திகை தீபத்துல எங்க அப்பனுக்கு கல்யாண நாளுன்னு எனக்கு தெரிஞ்சே இந்த பூவோட வந்திருக்கேன். பையில காசு இருந்திருந்தா பட்டு வேட்டி சேலெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பேன். இல்லையே, அப்படின்னு எனக்கு கொடுத்து வளர்க்கலையே. ஏய், எங்க வந்து ஆறுகிட்ட என்னடா நாய பேசிட்டுக்க? வந்தன்னா ஆசாமி வா. இத்தனை நாளா அடிச்சு அடிச்சு என் உடம்பெல்லாம் புண்ணாக்குன. இப்போ நினைச்சவ கிடைக்காம பண்ணி என் நெஞ்சியே புண்ணாக்கிட்ட. கூட மட்டும்தான் இருக்கு, அதையும் குழி தோண்டி போயிச்சுட்டு போய் கும்மாவாடி. உனக்கு புண்ணியமா இருக்கும். நான் உனக்கு என்னையா துரோகம் பண்ணுனேன்? உன் எதுக்க நின்னு கூட நான் பேசுனது இல்லையே. என்ன போய் எதிரி மாதிரி நினைச்சு பழி வாங்கிட்டியே. நாங்க பாவையா பாவம். தாலி கட்டி விட்டா தகப்பனோட கடமை முடிஞ்சு போச்சுன்னு கட்டி வச்சியே, அந்த முகத்தை பாரியா பாரியா, அந்த முகத்தை. கடமையா செஞ்ச, கடனை கழிச்சு விட்டுட்டயா கடனை. நீ அடிக்கிற போல சின்ன மாமா சும்மா இருக்கனால தான் இத்தனை வருஷமா அடிச்சு அடிச்சு பழகிட்டேன். சின்ன மாமா திரும்பி அடிச்சு நீ தாங்க மாட்டேன். கோவம் வருது அவளுக்கு. ஐயோ நீ வா மாமா, நான் சொல்றேன் நீ வா மாமா. அவன் அடிக்க வந்து எனக்கு நான் வந்து உன்னை அடிக்கல. நீ வா மாமா. சின்ன பொண்ணு கண்ணுக்குள்ள என்ன கண்ணு, சிந்து நதி அருதானா, சிந்துவதே நடிவேனா, யாரு செஞ்ச பாவம் எப்படித்தான் தீரும். சின்ன பொண்ணு கண்ணுக்குள்ள என்ன கண்ணு. கண்ணெல்லாம் படி மேலே கண்ணீர் நதி போலே. தங்கமனோ கொண்டவரே, தாலி ஒண்ணு தந்தவரே, கண்ணீர் இனி வேணாம், மாறாதோ துயர்தானா, நானும் வந்த வாங்கிக்கிட்ட மாலை. சின்ன பொண்ணு கண்ணுக்குள்ள என்ன கண்ணு.
கண்டபடி ஒன்ன எண்ணி காதலில பாடுறேனே. நீ போட்ட ஒரு தாலி என் வாழ்வில் ஒரு கேலி. தங்கமனோ கொண்டவரே தாலி ஒண்ணு தந்தவரே. கண்ணீர் இனி வேணாம் மாறாதோ துயர்தானா. நானும் வந்த வேளை வாங்கிக்கிட்ட மாலை. சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு கண்ணுக்குள்ள என்ன கண்ணு. நெஞ்சமெல்லாம் ஒரு வாரம் எப்போதும் விழிநீரம். யாரு செஞ்ச பாவம் எப்படிதான் தீரும். கும்பர்ணமணி என்னடா வேதாளம் மட்டும் நிக்குது. டேய் கட்டுடா. வாங்கடா டேய். இந்தா ஸ்கூலுக்கு போய் புக்ஸ் வாங்கிக்க. டேய் உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல, மருந்து வாங்கி கொடுறா. இந்தா பசங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் நல்ல கறி சாப்பாடு வாங்கி போடு. போயிட்டு வாங்க. குட் நைட்டு. அடடே காசெல்லாம் பசங்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டேனே. நீ முனியம் போட்டு தானே வீட்டுக்கு போ, காலையில வந்து தரேன். நான் முனியம் பொண்ணு இல்ல ஃபாதர், அரண்மனை மருமக. முத்துவேல் சம்சனி அதுலதான் ஃபாதர் குழப்பமே. அந்த குழப்பத்தை தீர்த்து வைப்பீங்கன்னு தான் உங்ககிட்ட வந்தேன். இந்த குழப்பத்துக்கு நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா உன் வாழ்க்கை ஒரு பிரச்சனை ஆயிடுமா. அதனாலதான் இவ்வளவு நாள் சும்மா இருக்கேன். என்னை பத்தி கவலைப்படாதீங்க ஃபாதர், எனக்கு என் மாமனோட சந்தோஷம் தான் முக்கியம். பெரிய மனுஷி மாதிரி பேசுற. நான் என்ன செய்யணும் சொல்லு. ஒரு ஆம்பளைக்கு வயசுக்கு வந்த பொண்ணை கட்டி வச்சா அது கல்யாணம். என்ன மாதிரி வயசுக்கு வராத பொண்ணை கட்டி வச்சா அது கல்யாணம் இல்ல ஃபாதர், பொம்மை கல்யாணம். மாமன் டாக்டர் மறக்கல ஃபாதர், வீட்டுக்கும் வரதில்ல. அப்படியே வந்தாலும் குடிச்சிட்டு வரார். எனக்கு அவரை பார்க்க பாவமா இருக்கு ஃபாதர். அவருக்கு நீங்க தான் வழிகாட்டணும். 35 வயசுல நான் அழுதுகிட்டே அங்கேயே கழட்டினேன். ஆனா 13 வயசுல நீ சிரிச்சுக்கிட்டே இவ்வளவு ஈஸியா உன் வாழ்க்கையை விட்டு கொடுக்குறியம்மா. யூ ஆர் கிரேட். நீ வீட்டுக்கு போ, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எந்திரி 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 எந்திரி. வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். போ.
ஏப்பா கணக்கு பஞ்சாயத்துக்கு அரமணை வரல? மத்தவங்களை விசாரிக்கிறதா அரமணை வழக்கம். அவரை விசாரிக்கிறதுக்கு இங்க எவனுக்கும் யோகியதை இல்ல. நீங்களே பஞ்சாயத்தை நடத்துங்க. எதுக்கப்பா கசகசன்னு நியாயம் பேசிக்கிட்டு? அந்த ராஜலட்சுமியை கூப்பிட்டு என்ன நடந்துச்சுன்னு பொண்ணுங்க கேட்டு சொல்லுங்கம்மா. அதாச்சும் உள்ளதை சொல்லுதான்னு பாக்கலாம். எங்க சொன்னாலும் உள்ளது தானே சொல்லணும். இங்கே சொல்றேன், எங்க அப்பன் சொன்னதெல்லாம் போய் நாய்ஸுக்கே வரல. மாலைக்குள்ள தாலியை வச்சு என் மாமனுக்கு தெரியாம என்ன ஏமாத்தி கட்டி வச்சுட்டாங்க. ஊருக்காரவங்க நீங்கெல்லாம் சேர்ந்து என்ன எங்க ஊருக்கே அமுச்சு வச்சிருங்க. உங்களுக்கு எல்லாம் புண்ணியமா போகட்டும். என்ன எங்க ஊருக்கே அமுச்சு வச்சிருங்க. சாட்சியை விசாரிச்சதுக்கு அப்புறம் சட்டங்கிட்டம்லாம் போடப்படாது. நீ தீர்ப்பு எழுதிக்கப்பா செல்லத்துறை. நம்ம ஊர் குலதெய்வம் கன்னியாத்தாளுக்கு விரோதமா வயசுக்கு வராத புள்ளைய அரமனை ஏமாத்தி கட்டி வச்சது செல்லாது. எழுதிட்டியா? அப்புறம் இன்னையோட இந்த பொண்ணு ராஜலட்சுமிய அவ தாய் தாப்பங்கிட்ட சேர்த்துற வேண்டியது. இந்த பொண்ணோட எதிர்காலத்துல ஏதாவது பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு அரமனை 50 ஏக்கரா நஞ்சையே எழுதி வைக்க வேண்டியது. சரியாக்கிறா. ஆலமரம் விழுந்து பார்த்திருக்கேன், ஆனா அரமனை அழுது பார்த்ததில்ல தாயே. உன்னாலதான் அந்த கண்ணீர் குத்தம் சொல்லல, ஆனா உன்னால மட்டும்தான் அத நிறுத்த முடியும் தாயே. நடக்கிறதெல்லாம் பொறுமையா ஏத்துக்கத்தான் நம்மள பொண்ணா பிறந்துக்கும். என்ற மகனை நீ கண்ணால கட்டிக்கிட்டீனா அவனுக்கு மட்டும்தான் சந்தோஷம். ஆனா அவனை விட்டு நீ போயிட்டீனா என்ற குடும்பத்துக்கே சந்தோஷம் தாயே. உன்ன மாதிரி நான் படிச்சவில்லை தாயே. அதனாலதான் உன்னோட கஷ்டத்தை பெருசா நினைக்காம என்ற குடும்ப கஷ்டத்துக்காக மடிப்பிச்சை கேக்குற தாயே, மடிப்பிச்சை கேக்குற. நீ எங்காச்சும் போய் கண்ணால கட்டி நல்லா இருக்கணும் தாயே. நான் ஊரை விட்டு போறதுக்காகத்தான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். ஆனா நீங்க சொல்ற மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னை பொறுத்த வரைக்கும் அது 2வது கல்யாணம் மாதிரி தான். நீங்க கவலைப்படாம போங்க. சூசை ஏற்பாடு செய்யற கல்யாணத்துக்கு நான் இருக்க மாட்டேன். நான் வரேன். ஈஸ்வரா, இவ்வளவு நல்ல பொண்ணு எங்க சாதியில பிறந்திருக்க கூடாதா?
அண்ணே சூசைட். அறுப்புக்கெல்லாம் அரமனைக்காக காத்துட்டு காட்டி என்ன வேலையை பார்க்காம என்ன கணக்கு வேடிக்கை? அதான் எங்களை தவிர எவன் தரப்பான் பாத்துடலான்னு உள்ளூர்காரனுங்க கச்சை கட்டிட்டு நிக்கிறானுங்க. கொண்டாடாத அருள். எவன்டா அறுவடை தடுக்கிறவன் வாங்குறா. உட்கார்ந்து சாப்பிடுற பயலுக்கான ஊர்க்கார சப்போர்ட் வேணும். எனக்கு என்ன ஒத்திலே அப்படின்னு கத்த கட்டி போடுவேன். வாடா, விதப்புக்கு தான் வரல, அறுப்புக்காவது வந்திருக்கே. இந்தா இத புடிச்சு ஆர்த்தரி வா. ஊர்க்காரங்கெல்லாம் புத்தி வர்ற மாதிரி நீயே புடிச்சு ஆர்த்தரி.
என்றா பாக்குற எரிஞ்சு போனவங்க நினைச்சு கரைஞ்சு உருகுறீங்களோ? அம்மா நல்லா இருக்காங்க. இவளுக்காகத்தான் இத்தனை வருஷம் நான் உயிரோட இருந்தேன். ஆனா உனக்காகத்தான் கண்ணு இவ உயிரோட இருக்கிறா. பெத்த கடனுக்காக மத்ததெல்லாம் மறந்துட்டு இவளை கைப்பிடிச்சு நம்ம வம்சத்தை காப்பாத்த என்னோட தாலியத்தான் நீ மதிக்கல. அதனாலதான் உன் முகத்துல நான் முழிக்கல. இவளோட தாலிக்காவது மதிப்பு கொடுக்கணும். இப்படிக்காம என்னோட தாலியைத்தான் நீ மதிக்கல. இவளோட தாலிக்காவது மதிப்பு கொடுக்கணும்.